கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமும் கனமும் உண்டாவதற்கு. எங்கள் தங்கச்சி வந்து விட்ட சமைச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தாங்க. அப்புறம் கம்ஃபர்டபுளாக இல்லைன்ட்டு அவங்க விட்ட சமைச்சு போயிட்டாங்க. அவளுக்கு வந்து செஸ்ட்ல ரைட் சைடில் ஒரு கட்டி மாதிரி இருந்தது. அது வந்து என்கிட்ட சொன்னான் அந்த மாதிரி இருந்தது. அது வந்து கொஞ்சம் நாள் பெருசாக நம்ம கோதுமை சப்பாத்தி உருண்டை பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. நான் என்கிட்ட காமிச்சா அந்த மாதிரி பாருங்க அப்படின்னு சொன்னா இவ்வளோ பெருசாக என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. நான் பார்க்கலக்கா இப்போதான் வழி இருந்தது எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம ஜோ பண்ணுவான்னு சொல்லிட்டு ஜோ பண்ணோம். அவ்வளோ பேர் ப்ரேயர் பண்ணிருந்தா அவர் கம்பெனியில் வேலை செய்யலாம். அவர் ரொம்ப விசுவாசம் ரொம்ப அவனுக்கு. அப்போ சொன்னாங்க ஏசப்பா இந்த கட்டி இருக்குது அந்த இஎஸ்ஐ கார்டு ஆபரேஷனுக்கு 45,000 ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆபரேஷனில் வந்து அவங்க வந்து அந்த இஎஸ்ஐஆர்எஸ் கார்டுனாக்கா ஃப்ரீயாக பார்ப்பாங்க, சேலரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சொன்னதுனால அவங்க அந்த இஎஸ்ஐ கார்டுக்கு ரெடி பண்ணி இருந்தாலும் அவங்க விசுவாசம் ஏசப்பா இவ்வளோ ஜனம் மத்திய நான் வேலை செய்கிறேன் எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்க முன்னாடி எனக்கு ஒரு அற்புதம் செய்யற ஏசப்பா ஆண்டவரே இது கட்டி இல்லாம போயிடணும். யாரெல்லாம் என்ன எதுவும் சொன்னாங்க அவங்க முன்னாடி என்ன சாட்சி அந்த சபையிலையும் சரி நான் வேலை செய்யறது சாட்சியம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விசுவாசமா நான் அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்பேன் என்னமாச்சு போனியம். நானே அந்த ஸ்கேனை பார்த்தேன், ஏஞ்சலும் ஸ்கேன் பார்த்தா அதே மாதிரி நாளைக்கு பட்டாக்குளம் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் பார்த்தா அவங்களும் சொன்னமா கட்டி ரொம்ப பெருசா இருக்குமா, கண்டிப்பா ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும், 35,000 40,000 ஆகும், நாங்களே எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே முடிஞ்சு போயிட்டா. அவனால ஃபுல் முடிய அவரு எப்போ பார்த்தாலும் ஃபுல்லா இருப்பாரு அவரு. நான் நாசத்த முகம் தான். ஆனாலும் அவர் வந்து ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அவங்க ஜம்மு பண்ணிட்டு சொல்ல அந்த கட்டி வந்து அப்படியே கண்ணை முடி சொல்ல அந்த கட்டி வந்து அப்படியே கீழே விழுந்திருக்கா. விழுந்து மறுநாள் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ண சொல்ல திருவள்ளூர் ஹாஸ்பிட்டல் செக் பண்ண சொல்ல அந்த ரிசல்ட்டை காமிச்சிருக்கா. அம்மா இந்த மாதிரி கட்டி எதுவுமே இல்லையம்மா, அது அறிகுறியே இல்லையே அப்படின்னு சொல்லி பெரிய காரியம் அவன் மகளுக்கு செய்த கத்து நாமத்துக்கு மகிழ்வு உண்டானாரு. ஸ்தோத்திரம். நேற்று நாங்கள் ஒரு வாரமாக ப்ரேயர் பண்ணி நேற்று கர்த்தருடைய கிருபையினால 10 பிள்ளைகள் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஆவியானவர் வந்து அசைவானவர் உணர்ந்தோம். பாஸ்ட் ஆண்ட் வந்து ஆவியானோட இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாகவே கொடுத்தாங்க. பிள்ளைங்களுக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிச்சு, யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. கண்டினியூஸாக இது நடக்கணும்னு ஸ்தோத்திரம். எங்கள் மீட்டிங்ல ஆண்டி வந்து நிறைய ஆவிகளை பற்றி இது சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து டெய்லி இப்போ வாரம் வந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் வந்து ஆண்டி வந்து புதிய புதிய ஆவிகளை பற்றி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். சோத்திரம். எனக்கு விசுவாசி கத்தருக்காக சோத்திரம். எனக்கு 2 வாரமாக தொண்டைகளை சரியான பிரச்சனையாக இருந்தது. படுத்தாலும் எப்படியும் சாப்பிட முடியாமல் இருக்கும், பண்ண முடியாமல் இருந்துச்சு. அதே மாதிரி ஏசப்பா நான் வந்து இந்த வாரம் சர்ச்சைக்கு போகிறேன், 3 வாரம் சர்ச்சைக்கு போகணும், அதனால் அதுக்குள்ளே எனக்கு சுகமாக்குங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கத்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தேன். அதுக்கு பூரா அப்படி சொல்லிட்டோம். ஆனால் அந்த வாரம் வந்து என்னால் சர்ச்சைக்கு வர முடியல, தலைகள் ஆயிடுச்சு, அப்படியே டைம் ஆயிடுச்சு, அதனால் வர முடியல. இந்த வாரம் கண்டிப்பாக சர்ச்சைக்கு கண்டிப்பாக வந்து எப்படி இருந்தாலும் அப்படின்ட்டு நாங்கள் சீக்கிரமே இந்த வார்த்தை கிளம்பி வர்றதுக்கு கத்தர் கிருபை செய்தார். அதுக்கு கூட சொல்கிறோம்.